ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44, 45 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கையை இங்கே நாம் பார்க்கிறோம். 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க போகிற அந்த தருணத்திலே கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுகிறது. 43வது வசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜெபத்திலே அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறாராம். பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் என் வாழ்விலே உண்டாகட்டும். உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த வாழ்க்கை பாதையிலே நடைபெற வேண்டும் என்று தேவ சித்தம் தன்னிலே நிறைவேற பிதாவினிடத்திலே ஆண்டவர் ஜெபிக்கிறார். இதே காரியத்தை மார்க்குவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே ஆண்டவருடைய இந்த ஜெப நிலையை மார்க்கு எழுதும் பொழுது அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். திகிலடையவும் வியாகுலப்படவும் ஒரு பெருத்த பயம் அவரிலே குடி கொண்டிருந்தது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிற நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை உத்தரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு பயத்தோடு வியாகுலத்தோடு கடந்து செல்லுகிறீர்களோ இந்த காலை வேளையிலே? அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் ஜெபத்திலே மிகவும் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினாராம். அந்த ஜெபத்திலே அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே இயேசு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினாராம். அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த நேரத்திற்கு முன்னதாக அந்த ஜெபத்திலே அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவருக்கு ஒரு பயம், திகிலடைந்தார், வியாகுலப்பட்டார், துக்கமடைந்தார். ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கிற அந்த நாட்களிலே, கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கையை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட ஏதோ ஒரு திகிலோடு கூட பயத்தோடு கூட இருக்கிறீர்களோ? ஏதோ மன வியாகுலத்தோடு இருக்கிறீர்களோ? ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கிறீர்களோ? இதே சூழ்நிலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த ஜெப நிலையிலே கடந்து சென்றார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 22, 44, 45 அவர் துக்கமடைந்தார், வியாகுலப்பட்டார், திகிலடைந்தார். ஆனால் அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஜெபத்தை முடித்து அவர் எழும்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தாராம். அவர் விண்ணப்பம் செய்தார், அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஆகவே தான் அவருடைய விண்ணப்பம், அவருடைய வேண்டுதலின் சத்தம் கேட்கப்பட்டது, அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்பது என்ன? 62ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது,
ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தையே ஊற்றி விடுவதுதான் ஜெபம். அது உள்ளத்திலே வியாகுலமாயிருக்கலாம், துக்கமாயிருக்கலாம், ஏதோ ஒரு இனம் புரியாத திகிலும் நடுக்கமுமாயிருக்கலாம், மன வியாகுலமாயிருக்கலாம். ஆனால் அவருக்கு முன்னதாக நம்முடைய இருதயத்தை ஊற்றுவதாம். அவர் சமூகத்திலே நம்முடைய இருதயத்தையே ஊற்றி விடுவது ஜெபமாம். 142 சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, அவருக்கு முன்னதாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன், அவருக்கு முன்னதாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். நம்முடைய நெருக்கத்தையும் நம்முடைய சஞ்சலத்தையும் ஊற்றுகிற இடம் ஜெபம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுகிற இடம் ஜெபம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொன்னது போல, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் நமக்காக பரிதபிக்கிறவர், எல்லா விதத்திலும் நம்மை போல் பாடுபட்டவர் அந்த கிருபாசன தண்டையிலே இருக்கிறபடியினால் நாம் தைரியமாய் அந்த கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அந்த கிருபாசன தண்டையில் சேர கடவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற இடம்தான் நாம் ஜெபத்திலே அவருக்கு முன்னதாக கடந்து வருவது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய இருதயத்தை ஊற்றுவது, நம்முடைய சஞ்சலத்தை, நம்முடைய நெருக்கத்தை அறிக்கை இடுவது ஜெபம். நம்முடைய கவலைகள், பாரங்களை எல்லாம் வைத்து விடுவது ஜெபம். அருமையானவர்களே, நீங்க வேதாகமத்திலே 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே உசியா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 16வது வயதிலே அவன் இஸ்ரவேல் யூதாவின் மேல் அவன் ராஜாவாய் மாறுகிறான். அந்த 16 வயதிலே அவன் ராஜாவாக மாறும் பொழுது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, உசியா கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்கச் செய்தாராம். நாம் கர்த்தரை தேடும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்கிறவர். நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்காக கிரியை செய்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதியிலே நாத்தான் என்கிற ஒரு தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி தாவீதின் இடத்திலே வருகிறான். தாவீது ஒரு பெரிய பாவத்தை, தவறு ஒன்று செய்து விடுகிறான். அப்பொழுது அந்த தவறை சுட்டி காட்டும்படியாக ஆண்டவர் இந்த நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பும் பொழுது அந்த 2 சாமுவேல் 12:8 பின்பகுதியில், எப்பா நீ கேட்டுக்கொண்டால் இதற்கும் மேலானதையெல்லாம் நீ வேண்டுவதற்கும் மேலாக அவர் உனக்கு தருவாரப்பா. நீ எதெல்லாம் இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்துல கேட்டுக்கொண்டா இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவேன். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவரிடக்கு நமக்கு கொடுப்பதற்கு பரந்த இருதயமும் பெரிய கரங்களும் மாத்திரமே உண்டு. அவர் லார்ட் காட், he has a big heart and big hands to load you by his benefits. நம்முடைய ஆண்டவருக்கு பரந்த இருதயமும் பெரிய கரங்களும் தான் இருக்கிறது, அவர் தன்னுடைய நன்மையினால் நம்மை நிரப்புவதற்கு. ஆகவே தான் இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவதற்கு நான் ஆசையாக இருக்கிறேனப்பா, ஏனப்பா இந்த தவறை செய்த அப்படி என்று சொல்லி ஆண்டவர் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுக்கு சொல்லுகிறார். வேதத்திலே ஜெபத்திலே முக்கியப்படுத்துகிறவர்கள், ஜெபத்தை முக்கியப்படுத்துகிறவர்களை கர்த்தரும் முக்கியப்படுத்துகிறவர். 3 பெண்மணிகளை இந்த கால வேளையிலே உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். தங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதாகமத்திலே இடம்பெற்ற 3 சகோதரிகளை இன்றைக்கு உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன்.
ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கிறோம். ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கையை தியானிக்கிறோம். அவர் வியாகுலத்தோடு, திகிலோடு, அவர் துக்கத்தோடு, அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை முடித்துவிட்டு தைரியமாக எழும்பினார். பிதாவின் சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பம். அருமையானவர்களே, தங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு முக்கியம் கொடுத்து வேதாகமத்தில் இடம்பெற்ற 3 சகோதரிகளில் ஒரு சகோதரியை, பழைய ஏற்பாட்டிலே ஒரு சகோதரியை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். அவர்களுடைய பெயர் அன்னாள். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதாள். அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்திலே, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே இல்லாமை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர முடியாமல் செல்போன் இணையதளங்களிலே அவர்கள் சிறைப்பட்டு ரட்சிப்பு என்கிற அனுபவம் இல்லாமையிலே இருக்கலாம். நிம்மதி இல்லை, உழைப்புக்கேற்ற வருமானம் குடும்பத்தில் தங்கவில்லை, வியாதி பலவீனம் சுகம் இல்லை, ஏதோ ஒரு இல்லாமையிலே நீங்க இருக்கலாம். அந்த காலை வேளையிலே அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். 33 வாலிப வயதின் இரத்தத்தை சிலுவையிலே நமக்காக சிந்தினாரே எதற்கு? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும், அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய நோக்கம், ஆண்டவருடைய விருப்பம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும், அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். உங்க குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையா, வாழ்க்கை துணை ரட்சிக்கப்படலையா, அவருடைய வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை நீங்க காண முடியும். ஏதோ ஒரு இல்லாமையிலே நீங்க இந்த காலை வேளையில இருக்கலாம். அருமையானவர்களே, ஒரு வெறுமையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு தோல்வியின் விளிம்பிலே வெறும் வலைகளை அலசி கொண்டிருந்தானா. ஏதோ ஒரு இல்லாமை, பற்றாக்குறை, வெறுமை உங்களை வாட்டுக் கொண்டிருக்கிறதோ? இந்த அன்னாள் என்கிற ஒரு மகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவளுடைய கணவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆகவே இவளும் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவள். பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, அவளுடைய சக்களத்தை பெணினால் அது நிமித்தம் அவளை மிகவும் விசனப்படுத்துகிறாள், அவள் மனமடிவாக்குகிறாள். ஆகவே எப்பொழுதும் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. எப்பொழுதுமே இவர்கள் வருஷம் தோறும் சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். ஒவ்வொரு வருடமும் அந்த நாட்களை நியமித்து குடும்பமாக அவள் கணவனாகிய எல்கானா போகும் பொழுதெல்லாம், அங்கே கூடாரத்தில் தங்கி இருக்கும் பொழுதெல்லாம் அந்த மூத்தவடியாள் என்று சொல்லக்கூடிய அந்த பெணினாள் இவளை மனமடிவாக்கி கொண்டே இருப்பாள். தன்னை மனமடிவாக்கினவர்களை குறித்து அவள் மனம் கசந்து கொள்ளவில்லை. தன்னை காயப்படுத்தினவர்களை குறித்து அவள் மனம் கசந்து கொள்ளவில்லை. அவளுக்கு ஒரு தீர்வு ஒன்று உண்டு. வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். அருமையானவர்களே, சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தை வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உபத்திரப்படுகிற பிள்ளைகளுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர். ஆகவே இவள் என்ன செய்கிறாள்? அவள் எழுந்து மனமடி உண்டாக்கி கொண்டிருக்கிறாள்.
தன்னுடைய வாழ்க்கையிலே மலடி என்கிற ஒரு பெயர் ஒரு பக்கம், பிள்ளை இல்லாத சூழ்நிலை ஒரு பக்கம், என்னதான் கணவனுடைய அன்பும் பரிவும் இருந்தாலும் தான் கொஞ்சி விளையாட ஒரு பிள்ளை இல்லையே. அந்த வெறுமை, அந்த இல்லாமை மாத்திரம் அல்ல, அவள் வீட்டில் இருக்கிற அவளுடைய சக்களத்தை ஒரு பக்கம் அவளை மனமடி உண்டாக்கி அவளை மனதுக்கமடைய பண்ணுகிற நேரத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு, தேவ சமூகத்திற்கு ஓடுகிறாள். வேதம் சொல்லுகிறது, ஐயா 1 சாமுவேல் 1:15 நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றுகிறேன். ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறா. ஒரு பொருத்தனையோடு அதற்கு பிறகு இன்னும் தனக்கு பிள்ளைகள் பிறக்குமா என்கிற ஒரு சூழ்நிலையே இல்லாத நேரத்திலும் நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன் என்று வேதம் சொன்னது போல் அந்த நம்பிக்கை அவளை வெட்கப்படுத்தவில்லை. விசுவாசத்தோடு அவள் ஜெபம் பண்ணுகிறாள். தன் இருதயத்திலே பேசுகிறாள். அவளுடைய உதடு மாத்திரம் அசைகிறதை அந்த ஏலி என்கிற அந்த ஊழியக்காரன், ஆலயத்தில் இருக்கிறவன், பொறுப்பாயிருந்து கவனிக்கிற அந்த ஏலி என்கிற ஊழியக்காரன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவளிடத்தில் விசாரிக்கும் பொழுது, ஐயா நான் இருதயத்தையே ஊற்றி ஜெபிக்கிறேன் ஐயா, நான் மன கிளேசம் உள்ள ஒரு பெண் ஐயா, ஒரு வெறுமை, ஒரு இல்லாமை, பெயர் சொல்ல ஒரு சந்ததி இல்லை, மற்றவர்களால் எள்ளி நகையாடப்பட்டு காயப்பட்டு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், ஆலயத்தில் என் இருதயத்தை ஊற்றி இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், நீ சமாதானத்தோடு போ. அந்த 1 சாமுவேல் 1:17 நீ சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பத்தின்படி தேவன் உனக்கு கட்டளையிடுவா. ஆனா 18வது வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுகிறார். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னது போல் அதற்கு பிறகு அவள் தன்னை துக்கமுகமாய் வைக்கவில்லை, ஒரு நம்பிக்கையோடு புறப்பட்டு செல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் அருமையானவர்களே, கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு நம்பிக்கையோடு எழுந்தார். பிதாவின் சித்தம் என் வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாயிருக்க வேண்டும், உன் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், உங்கள் தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பார். பரலோகத்திற்கும் பூலோகத்துக்கும் காரணராயிருக்கிற தேவனுடைய அன்பு, அந்த கல்வாரி அன்பு உங்களை தொடும். அருமையானவர்களே, இன்னைக்கு ஏதோ ஒரு வெறுமையோடு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு இல்லாமை உங்களை கலங்க பண்ணுகிறதா? அன்னால் அப்புறம் துக்கமுகமாயிருக்கவில்லை, இவனை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒரு சாமுவேல் என்கிற ஒரு குழந்தையை, ஜெபத்திற்கு பதில் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய இவனை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். இல்லாமையில் இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு வெறுமை உங்களை ஆட்கொள்ளுகிறதா? மற்றவர்கள் இது நிமித்தம் உங்களை அற்பமாக, உங்களை புறம்பாக்கினவர்களாக காயப்படுத்தி நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தேவன், அவர் சகல ஆறுதலின் தேவன். ஒன்றுக்கு கலங்காது இருங்க அருமையானவர்களே. ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தேவ மனிதன் இங்கிலாந்து தேசத்திலே ஆயிரக்கணக்கான அனாதை சிறுவர்களை, பிள்ளைகளை, இளம் வாலிபர்களை, அனாதை இல்லங்களை உருவாக்கி நல்ல கல்வியை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவருடைய அன்பு ரட்சிப்பை அவர்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து அவர்களை பரிசுத்த பாதையிலே நடத்தி சமுதாயத்திலே அவர்களை உயர்த்தி அழகு பார்த்தவர். தேவன் அவரை அந்த நாட்களிலே ஒரு கருவியாக பயன்படுத்தினார். ஆரம்ப நாட்களிலே அந்த விடுதியை ஆரம்பித்த அந்த நாட்களிலே காலை உணவுக்காக அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் அவருக்கு ஒரு பார்சலை கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த பார்சலை திறந்து பார்த்த பொழுது 18 சில்வர் தட்டுகள், 18 தண்ணீர் குடிக்கக்கூடிய டம்ளர்கள், 18 கரண்டிகள், 18 கிண்ணங்கள். இவர் காலையிலே எதற்காக ஜெபித்தாரோ, 18 சிறுவர்கள் தான் அந்த ஆரம்ப நாட்களிலே அவரிடத்தில் தங்கி இருந்தவர்கள். அந்த 18 பிள்ளைகளுக்கு தட்டு தேவைப்பட்டது,
டம்ளர் தேவைப்பட்டது, கரண்டி தேவைப்பட்டது. காலை உணவு ஆயத்தம் பண்ணுகிற நேரத்தில் சரியாக ஒரு மனிதன் 18 கொண்டு வந்தான். 17 கொண்டு வரல, 19 கொண்டு வரல. ஏன்னா ரோமர் 1:17 அதுதான் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரையே நம்பி வாழ்ந்தவர் தன்னுடைய தேவைகளை, இந்த ஊழியத்தின் தரிசனத்திலே தன்னுடைய தேவைகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த மனிதனிடத்திலும் அவர் கேட்கவில்லை. அவர் சொல்லுகிறார், ஜெப ஆவியுடனே நான் வாழ்கிறேன். நான் நடக்கும் போது ஜெபிக்கிறேன், நான் படுக்கும் போதும் ஜெபிக்கிறேன், நான் எழுந்திருக்கும் பொழுதும் ஜெபிக்கிறேன். ஜெபத்திற்கான பதில் எப்பொழுதும் எனக்காக வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் தேவனையே சார்ந்திருக்கிறவர். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் நல்லவர் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலும் ருசித்து பார்க்க வைப்பார். இல்லாமையிலே ஜெபித்த அன்னாள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவள் தான். ஆனால் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் தேசங்களுக்கு, கண்டங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்திலிருந்து புறப்படுகிறது. தேவ சமூகத்தில் நிற்கிறவன், மற்றவர்களுக்காக மன்றாடுகிறவன். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை! ஜெபத்தில் பிறந்த பிள்ளை ஐயா. மன்றாடுங்க, நிச்சயமாய் நம்முடைய தேவன் பதில் தருவார். ஏதோ ஒரு இல்லாமையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு முழங்கால் படியிடுங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் நம்பிக்கையோடு ஜெபித்து முடித்து விட்டு எழும்பினார் ஐயா. உள்ளம் கலங்காதிருங்கள். இரண்டாவதாக, புதிய ஏற்பாட்டிலே ஒரு சகோதரியை உங்களுக்கு முன்னதாக நான் கொண்டு வருகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு அன்னாளை உங்களுக்கு காண்பித்தேன். புதிய ஏற்பாட்டிலே ஒரு அன்னாளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். 37வது வசனத்திலே 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இங்கே ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு தாயாரை குறித்து பார்க்கிறோம். 84 வயது நிறைந்த ஒரு தாயார். திருமண வாழ்க்கையிலே அவர்கள் 7 வருடம் தான் தன் கணவனோடு கூட வாழ்ந்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விதவை ஆகிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனால் துடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நம்மை ஒடுங்கி போக விடாத ஒரு தேவன் நமக்கு உண்டு. அருமையானவர்களே, உலகத்தில் போராட்டங்கள், இழப்புகள், வாழ்வு, உயிர் என்பது நம்முடைய கையில் இல்லை, அது கர்த்தருடைய கையில் இருக்கிறது. தன்னுடைய கணவனை இழந்து விட்டால் 7 வருஷம்தான் வாழ்க்கை, குழந்தை இல்லை. அந்த இழப்பிலே அவள் முடங்கி போய்விடவில்லை. ஒருவேளை ஒரு உதாரணத்திற்காக அவங்க 20 வயசுல அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா 27 வயசுலேயே அவங்க விதவை ஆயிட்டாங்க. 84 வயது என்று வேதம் சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட 57 வருஷம் அந்த தாயார் விதவையினுடைய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் விதவைகளுடைய தேவன். அந்த 57 வருடங்கள் அவங்க தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காம இஸ்ரவேலிலே வேதம் சொல்லுகிறது 38வது வசனம், லூக்கா 2:38 எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து சொன்னாள். ஆண்டவருக்கு மற்றவர்களை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக என் வாழ்க்கையிலே ஒரு கசந்த ஒரு மாறாவின் பாதையிலே வந்தாலும் நான் முடங்கி போய் கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னை சோதித்தாலும் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னது போல தன்னுடைய வாழ்க்கை அவங்க முடக்கி போட விரும்பல. இந்த காலை வேளையிலும் அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையிலே உங்க வாழ்க்கை துணையை இழந்திருக்கலாம். உங்களுக்கு குடும்பத்திலே ஆதரவாக இருந்த தூணா இருந்தவங்களை நீங்க இழந்திருக்கலாம். ஆனா அந்த இழப்பின் சூழ்நிலையிலே அன்னாள் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டாள்.
நடந்தது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த 8வது நாளில் பாலகன் இயேசுவை அங்கே ஜெப ஆலயத்திற்கு அவருடைய பெற்றோர்கள் கொண்டு வரும் பொழுது, சிமியோன் என்கிற தேவ மனிதன் அந்த குழந்தையா இருந்த பாலன் இயேசுவை கைகளிலே ஏந்தி அந்த லூக்கா 2:30 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாக, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இத அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த தேவாலயத்தை விட்டு நீங்காம, இஸ்ரவேலிலே ஒரு மீட்பு வர வேண்டும், ஆறுதல் வர வேண்டும், ஒரு மேசியா வர வேண்டும் என்று காத்திருந்த அந்த மக்களுக்காக அந்த ஆலயத்தில் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்த அன்னாள் என்கிற தாயாரும் பார்க்கிறார்கள். இந்த காரியத்தை அந்த ஜெபாலயத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக தேவனுடைய வாயாக மாறி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள். ஆண்டவரை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக ஒரு மேசியா பிறந்து விட்டார், நான் கண்டேன். ஒரு இரட்சகர் பிறந்து விட்டார், நான் கண்டேன். மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக வாருகிறார்கள். வாழ்க்கையிலே கவலைகள், துயரங்கள், கஷ்டங்கள் வரலாம். ஆனா கர்த்தருக்காக பயன்படுங்க அருமையானவர்களே. நம்மை முடக்கி போட விட்டு விடாதிருங்க. இருக்கிற நாட்கள் கர்த்தருக்காக. அருமையானவர்களே, ஊழியக்காரனே, உங்க ஊழியத்தினுடைய வேறு எந்த பகுதியும் ஜெபத்தின் அளவிற்கு நித்தியத்தில் பெரிதான பலனை தராது என்று வெஸ்லி டூயல் என்கிற ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறான். ஊழியக்காரனே, உன்னுடைய ஜெபத்தின் ஊழியத்தில் எந்த பகுதியும் உங்க ஜெபத்தின் அளவிற்கு நித்தியத்தில் வேற எந்த பலனையும் தராதான். சுமார் 147 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த தேசம் கர்த்தரை அறிகிற அன்பினால் அறியப்படணும். இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம், சபைகளுக்காக ஜெபிப்போம், எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். வாழ்க்கையில கசப்பு இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்க அருமையானவர்களே. மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக மாறுவோம். இவள் ஆசேர் என்கிற கோத்திரத்தை சேர்ந்த அன்னாள். இந்த தாயார் இழப்பிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள், மற்றவர்களுக்கு ஆறுதலாய் மாறுகிறார்கள், மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிற பாத்திரமாக மாறுகிறார்கள். சங்கீதம் 119, 173 சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. இழப்பிலே ஏதோ ஒரு குடும்பத்தில் யாரோ ஒரு மனிதரை இழந்து, நம்பிக்கை ஆதாரத்தை இழந்து நீங்க இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். உள்ளம் கலங்காதீங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாயிருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக இருக்கிற வாழ்க்கையை மாற்றுவோம். கடைசியாக இன்னொரு தாயாரை, பெண்ணை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது அங்கே பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த எஸ்தர் என்கிற ஒரு மகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த 4ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். காரணம் என்ன? 8வது வசனத்திலே யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையும் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும். அன்றைக்கு அகாஸ்வேரு ராஜாவை ஆமான் என்கிற மனிதன் தவறாக பயன்படுத்தி அன்றைக்கு சூசான் என்கிற நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த யூத ஜனங்களுக்கு விரோதமான ஒரு பெரிய சட்டம் உண்டு. அவர்களை கொண்டு போடும்படியான ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அவர்களை இல்லாமல் போகும்படியான ஒரு சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் இது எஸ்தருக்கு அறிவிக்கப்படுகிறது. எஸ்தரின் புத்தகம் 2:17 127 தேசங்களுக்கும் அவள் ராணியாக மகுடம் சூட்டப்படுகிறாள். ஆனாலும் அவளுக்கு ஒரு உத்தரவாதம், இந்த காலத்திலே நான் மௌனமாயிருந்தால் இஸ்ரவேலருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து எழும்பும். நான் தள்ளப்பட்டு போய்விடுவேன், நான் புறக்கணிக்கப்பட்டு போய்விடுவேன்.
இக்கட்டு நேரத்திலே அவள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாள், தன் ஜனத்திற்கும் தன்னை சார்ந்த மக்களுக்கும். இன்னைக்கு பாருங்க, உலகமெங்கிலும் பார்த்தீங்கன்னா எழுப்புதலுக்கு தடையாக பல காரியங்கள் ரகசியமாக தீட்டப்படுகிற காரியங்கள், தொபியாக்கள், சன்பல்லாத்துக்கள், அகித்தோப்பைகள் எழும்புகிற ஒரு காலங்கள். என கருமையானவர்களை இக்கட்டு நேரத்திலே 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள். அதே 4ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே யூதர்களுக்குள்ளே மகா துக்கம், அழுகை, புலம்பல், அநேகர் ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி சாம்பலிலே கிடக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு போராட்டம், இக்கட்டுகள். இன்னைக்கு தேசத்திலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், எழுப்புதலுக்கு விரோதமாய் ஆமானின் ஆவிகள், தொபியாக்கள், சன்பல்லாத்துக்கள், அகித்தோப்பேக்கள், ஏசபேல்கள் எழும்பி திட்டம் திட்டுகிற ஒரு நாட்களிலே வெந்தத துன்போ விதி வந்தால் சாபம் என்று முடங்கி கிடக்க முடியாது. எஸ்தரை போல எழும்புவோம் அருமையானவர்களே, உத்தரவாதத்தை உணர்ந்தவர்களாக. அந்த வேண்டுதல், ஆமான் தூக்கிலிடப்பட்டான். ஜெபித்த ஜனங்களுக்கு வெளிச்சம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரவாரம், களிப்பு உண்டாயிற்று. அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு செய்வார். இழப்பிலே ஜெபித்த அன்னாள், இல்லாமையிலே ஜெபித்த அன்னாள், அது மாத்திரமல்ல, இக்கட்டு நேரத்திலே ஜெபித்த எஸ்தர். முந்தைய அன்னாள் லேவி கோத்திரம், பிந்தைய அன்னாள் ஆசேர் கோத்திரம், எஸ்தர் பென்யமீன் கோத்திரம். எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறவர் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரோ? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இருக்கிற உம்முடைய மக்களுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். நொறுங்கி கிடக்கும் உன் இருதயத்தில் இருந்து ஏறெடுக்கப்படும் உன் ஜெபங்களும் பெருமூச்சும் என்னை வந்து எட்டுகிறது. என் மகனே, மகளே, என் செவிகள் உன்னுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஏன் கலங்குகிறாய்? எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளில் உன்னை விடுதலை செய்து வழிநடத்தினேன். எந்த செங்கடலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த எரிகோ மதிலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. பயப்படாதே. உன் இருதயம் எனக்கு முன்பாக செவ்வையாயிருக்கட்டும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உன் பலவீனங்கள், வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போவதாக. எந்த சத்துருவும் உன்மேல் ஜெயம் கொள்ள முடியாது. நீ பிடித்திருப்பது யெகோவா நிசி என்கிற வெற்றி கொடி. உன் பாதம் கல்லில் இடராதபடி என் தூதர்கள் உனக்காக கடந்து வருவார்கள். அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். இல்லாமையிலே, வெறுமையிலே ஜெபித்த அன்னாள், இழப்பிலே ஜெபித்த அன்னாள், இக்கட்டு நேரத்திலே ஜெபித்த எஸ்தர், அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற, தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல நாட்களை காண, நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் உறுதிப்படுத்தும். இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.